வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது சூப்பர் சண்டே. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடுவின் முக்கிய அரசியல் எல்லா அப்டேட்ஸும் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னோட கொலீக் பிரமோத் மாதவோடு சேர்ந்து உங்களுக்காக கொண்டு வருகிறோம். எந்த முக்கியமான செய்தியும் மிஸ் பண்ணாம எங்க கூட இணைந்து இருங்க. இன்னைக்கு நம்ம டாப் ஸ்டோரி, யாரை போச் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்? இப்போ ஒரு செம்ம ட்ரமாட்டிக்கா ஸ்டோரி வெளியே வந்திருக்கு. சென்னை போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சொல்கிறது என்னென்னா, இவங்க தவிகாவோட ஒரு எம்எல்ஏக்கு 35 crore rupees ஆஃபர் பண்ணாங்கன்னு, அசம்பிளியில் திமுகக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. அதுக்கு தான் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் இதுதான் போலீஸோட வெர்ஷன். ஆனால் இந்த கேஸில் இப்போ செந்தில் பாலாஜியோட பேரும் வந்துச்சு. எப்படி? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார், கரூரில் சின்னவர்னு கூப்பிடுவாங்க, இந்த அக்யூஸ்டோடு மீட் பண்ணியிருக்கார். ஸோ அதனால இந்த கேஸ்க்கு ஒரு டைரக்ட் டிஎம்கே திமுகவோட லிங்க் இருக்குன்னு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் திமுகவும் சேம் அலிகேஷன் போட்டிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்னருக்கு அனுப்பின லெட்டரில் தாவேகா தான் எங்கள் 2 எம்எல்ஏஸை போச் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரமோத் மாதவ் ஓட இந்த ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சருமான சி ஜோசப் விஜய் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்துகிறாப்புல. இந்த மீட்டிங் ஃபிஷர்மன்ஸ் கோவ்னு கோவளத்தில் நடக்குது. அங்கே தாவேகாவுடன் தோழமை கட்சியில் இருக்கவங்களுக்கான இந்த பர்டிகுலர் மீட்டிங். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த தோழமை கட்சின்னு சொல்கிறது ஒரு தாவேகா கூட்டணியாக மாறுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஐயுஎம்எல், விசிகே, காங்கிரஸ், எம்டிஎம்கே அதில் பங்கேற்கிறாங்க. ஆனால் இதற்கிடையில் ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தியும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இது என்னன்னா, தாவேகாவில் இருக்கிற எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு திமுக முயற்சி பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஐபிடிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் நடத்துகிறார். அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற கம்பெனி. இதோட வேலை என்னென்னா, கருத்து கணிப்பு பண்ணுறது. இந்த திருநாவுக்கரசுன்றவர் இளையராஜா அப்படின்ற தாவேகா எம்எல்ஏயை அப்ரோச் பண்ணதாகவும், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளையராஜா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் திருநாவுக்கரசு கூடிய விரைவில் தமிழக சட்டசபையில் அவைத்தலைவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தில் நீங்கள் எதிர்த்து வாக்களிச்சிங்கன்னா உங்களுக்கு 35 கோடி தரோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுனதாகவும், இளையராஜா இந்த மாதிரி எங்ககிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டதாகவும், அதுக்கு திருநாவுக்கரசு இதை பற்றி நீங்கள் வெளியே ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டினதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு திருவல்லிக்கேணி போலீஸ் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதன்படி அங்கேருந்து துப்புத்துளைக்கு போகும்போது அவங்க இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் 2 பேர், திருச்சி சேர்ந்த ஒருத்தரையும் மேடவாக்கம் சேர்ந்த ஒருத்தரையும் அவங்க கைது பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் இதே பத்திரிகை செய்தியில் இந்த திருநாவுக்கரசு என்பவர் இந்த எம்எல்ஏவை, இளையராஜா அப்படின்ற எம்எல்ஏயை செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் சொன்னதால தான் போயிட்டு பேசினதா சொல்கிறப்படுது. இது இந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இந்த பத்திரிகை செய்தியில் இப்படி சொல்கிறாங்க. நமக்கு தாவேகா உள்ள இருக்கிற மக்கள்கிட்ட கிடைச்ச சோர்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட 10லேருந்து 12 எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரி பல பேரிடந்து தொலைபேசி அழைப்புகள் போனதாகவும், அதை வச்சுட்டு அவங்க இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்ததாகவும் ஒரு தகவல் வருது. இது கைமீறி போகும்பொழுது தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட், இளையராஜாவோட கம்ப்ளைண்ட்டை வச்சு ஆக்ஷன் எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதிலேயே அமைச்சர் நிர்மல்குமாரும் இதற்கான பதில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி ஏற்கனவே திமுக அதிமுகவுடைய பொதுச் செயலரான எடப்பாடி கே பழனிசாமி, அதாவது பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை போட்டியிட்ட எடப்பாடி கே பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவெடுத்தனால தான் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, பிசிகே, ஐயுஎம்எல் அங்கேருந்து வெளியே வந்தாங்க. இதற்கு அப்புறமும் இவங்க பல்வேறு முறைகளில் தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதில் ஒரு முயற்சி தான் இது செல்லாது, எடுபடாது. இது இன்னும் மேலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நடவடிக்கை எடுக்கப்படும், பலரும் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் சொல்கிறார்.
ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ வந்து ஒருத்தர் இன்னைக்கு புகார் அளிச்சிருக்கிறார். நபர் நரேஷ் என்ற நபர் கூட நரேஷ், தியாகராஜன் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற நபர் வந்து நேரடியாக செந்தில் பாலாஜியுடன் அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்பப்போ யார் யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏவை நான் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்கிறாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார் 30 நாள் சொல்கிறாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுகிறாங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. எங்களோட இந்த எபிசோடில் தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஃபெலிக்ஸ் ஜெரல்டும் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் மயிலாடுதுறை விக்கி ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் விக்கி சார். ரொம்ப சீரியஸாக அலிகேஷன்ஸ் வருது இப்போது. சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டீங்க, அவங்க ஸ்டாலின் சொல்கிறாங்க, ஸ்டாலின் தான் இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு. இப்ப பேசுறாருல சிடிஆர் நிர்மல்குமார், இவர் மேல ஏற்கனவே பாஜகவில் இருந்த போது என்ன வழக்குன்னா, உண்மைக்கு மாறாக அவதூறு சொன்னதாக, அவதூறு பரப்புனாக, பொய் செய்தியை பரப்புனதாக ஏற்கனவே இவர் மேல பல வழக்குகள் இருக்கு. எப்ப பாஜகவில் இவரு பாஜகவோட தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக இருக்கும் போது அப்படி பொய் செய்தி பரப்பிதான் இவர் மேல கேஸ். இப்பயும் என்ன சொல்றாருன்னா, இவர் பொய் செய்தி பேசுறது நிர்மல்குமாருக்கு ஒன்றும் புதுசு இல்ல. ஃபீஸ்கேரியில காலையில திருடிட்டு போயிட்டான், அதனால நைட்டு கரண்ட் போயிட்டு, ஆபீஸ்ல ஆர்டிஸ்க திருடிட்டு போயிட்டா அதனால கரண்ட் போயிட்டு அப்படின்னு பல பொய்களை அடிச்சு விட்டவர் தான் இப்ப வரைக்கும். ஓகே சார். ஆனா அந்த அலிகேஷன் பத்தி சொல்லுங்க. இப்போ என்னன்னா, கேஸ் கூட ஃபைல் ஆகுது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல செந்தில் பாலாஜி லிங்க் சொல்றாங்க. நான் சொல்றேன் மேடம், இப்ப அதிமுக இப்ப தாவேகா கூட்டணியில் இருக்கிற ஐயுஎம்எல் ஒரு செய்தி நக்கீரன்ல போன வாரம் வந்தது. நான் செய்தியை கூட எடுத்து காட்டுறேன். ஈஸ்டர் வெடிகுண்டு விபத்து, அதாவது வெடிகுண்டு வெடிப்பு வந்து இலங்கையில நடந்தது. அந்த வெடிகுண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட ஷாஜகான், ஆடுதுறை ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சமீபத்துல சந்திச்சிருக்கிறாரு. அவருக்கு அது மட்டும் இல்லாம ரா உளவு அமைப்பு தொடர்பு, அதாவது கண்காணிப்பில் உள்ள சில தீவிரவாத ஆட்களையும் சந்தித்திருக்கிறாருன்னு ஒரு பத்திரிகை செய்தி நக்கீரன்ல ஷாஜகான் குறித்து வந்திருக்கு. பத்திரிகை செய்திகளை வச்சுக்கிட்டுலாம் நீங்க வந்து பேச முடியாது. இன்னைக்கு கைது பண்ணிருக்கிற நபர் யாருன்னா, இந்த திருநாவுக்கரசு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீத லீடர் அமைப்புல அண்ணாமலையோட, நான் இப்ப கூட வீடியோ ஃபுட்டேஜ் காட்ட முடியும், அண்ணாமலையோட வீத லீடர் அமைப்புல போய் பேசி இருக்கிற காணொலிகள் எல்லாம் இருக்கு. அதே போல இவர் கருத்து கணிப்பு நிறுவனத்தின்படி சென்ற தேர்தல், அதாவது 2026 இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசினாரு. அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வரைக்கும் அவர் அறிவாலயம் பக்கம் வந்தது கூட கிடையாது. இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, அவர் குறித்த விஷயங்கள் பேசப்படுதுன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுங்க, விசாரணை நடத்துங்க. போலீஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா டைரக்டா அக்யூஸ்டோட லிங்க் யாருன்னா செந்தில் பாலாஜியோட தம்பியோட அசோக் குமார். இப்ப நான் என்ன கேக்குறேன் மேடம், இப்ப நான் சொல்றேன் ஷாஜகானோட ஈஸ்டர் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்ட நபர்கள் மீட் பண்ணிருக்காங்கன்னு. அப்ப நான் என்ன சொல்றேன், அவர் வேற ஒருவரை சந்திக்க போயிருக்கலாம், அங்க அந்த நபர் வந்திருக்கலாம். இப்ப செந்தில் பாலாஜி தம்பியோட இவருக்கு நெருக்கம் அப்படின்னு தானே சொல்றீங்களே தவிர, செந்தில் பாலாஜி கன்விக்ட் ஆயிட்டா, செந்தில் பாலாஜியுடைய தம்பி பணம் கொடுத்தாருன்னு உறுதிபூர்வமான குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல நிரூபிக்கப்படல. இப்பதானே வழக்கு போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைகோ சொல்றேன், எங்களுடைய 2 எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ண வைங்க, நானே இடைத்தேர்தல வந்து பேசுறேன்னு வந்து முதல்வர் விஜய் என்கிட்ட சொன்னாரு. ஆனா எங்களுடைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுல எங்க சார் கேஷ், இந்த மாதிரி கேஷ் எக்ஸ்சேஞ்ச்ல இவ்வளவு காசு கொடுக்குறேன் நீங்க வாங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே அலிகேஷன் இல்லையே. அந்த மாதிரி ஒண்ணுமே வைகோ சொல்லல. நான் என்ன சொல்றேன், இப்ப கைது பண்ணலாம் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பண்ணிருக்கணும். ஆனா மாநில காவல்துறை இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. 2 டிஃபரன்ஸ் பாருங்க. நான் ஒரு முதல்வரே வாக்குறுதி கொடுக்கிறார், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் எப்படி சொல்றாரு? அது எதிர்கட்சியை சார்ந்த 2 உறுப்பினர்களை நீங்க ரிசைன் பண்ணுங்க, அவங்களுக்கு நான் தேர்தலில் வந்து வேலை பார்க்கறேங்கிறாரு. நேரடி குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு எங்களுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. முதல்வரே நேரடியா பேசியிருக்கிறாரு. அதுதான் குதிரை பரம். முதல்ல நாங்க இப்ப விலைக்கு வாங்குறோம் இப்ப சொல்றாங்க. இத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு வராங்களே. பெலிக்ஸ் கூட சொன்னாரு, விஜயபாஸ்கரை சேர்த்துட்டோமா, நேத்து கூட சேர்த்துட்டோமா அந்த நாளைக்கு சேர போறாரு. இன்னும் நிறைய பேர்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க. சரி ரைட், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் குற்றவாளினா
அவரு இன்னும் சேர்க்கலங்க அப்படிங்கிறாரு பெலிக்ஸ். அது கடம்பூர் ராஜு யாரு? அதே மாதிரி எம்சி சம்பத் யாரு? எம்சி சம்பத் மேல ஊழல் வழக்கு இருக்கு. வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்ச வழக்கு சரி. எம்சி சம்பத் மேல இருக்கு. இதற்கு முன்னாடி சேர்ந்த அதிமுகவின் அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. கேட்டா தூய சக்தி. எப்படி அதிமுக தாவேக்காவுக்கு வந்த பிறகு வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவி எடுத்து தூய சக்தி ஆக்குறீங்களா? சரி சரி ஃபெலிக்ஸ் சார் உங்க ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, திமுக சொல்றாங்க எவிடன்ஸ் எங்க, ப்ரூஃப் எங்கன்னு. அந்த திமுக லிங்க் சொல்றீங்கல்ல, போலீஸ் சொன்னாங்க செந்தில் பாலாஜியோட தம்பி தான் link பண்ணாங்க. ஒரு கேஷ் ட்ரெயில், மணி ட்ரெயில் ஒண்ணுமே இல்லையே. ஒரு எம்எல்ஏ கொடுத்த புகாரின் பேரில் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்றது. ஓகே, நண்பர் சொன்ன மாதிரி எங்க கட்சிக்கும் திருநாவுக்கரசுக்கும் சம்மந்தமே இல்லை. போன எலெக்ஷன்ல அவர் வந்து எங்களுக்கு ஆதரவா பேசினாருன்னு சொல்றாரு. ஆனா தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எம்.கே. ஸ்டாலின் தான் அவரே சொல்லியிருந்தாரு. சரி, அவருடைய கிரெடென்ஷியல்ஸோ அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. பட் he is capable of doing such things. Yes, he is capable of doing such things. Number one. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி வந்து எந்த அளவுக்கு யோகியர். கரூர்ல அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் போயிட்டு செந்தில் பாலாஜி அலிகேட் பண்றாரு. அவர் மாதிரி ஒரு கரப்ட் பர்சன் இங்க இந்த தமிழக வரலாற்று பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலே கிடையாது. அப்படி என்பதை முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலினே என்டோர்ஸ் பண்ண பர்சன். புரியுதுங்களா? ரெண்டாவது, அமைதியா தான் நீங்க பேசும்போது சரி. ஓகே, ரெண்டாவது, எதிர்காலம் என்பது திமுகவுக்கு டூம்டு இல்லை. சத்தியமா இல்லை, எதிர்காலமே இல்லை. அமைதியா இருந்தால you should respect me. I was respecting you. Please maintain some decency. Okay, இப்ப எதிர்காலமே அவங்களுக்கு இல்ல. அப்ப என்ன பண்றது? எப்படியாவது குறுக்கு வழியில உள்ள பொருள் இப்படி வந்து மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது, நீங்க தாவேக அரசு அமைத்த உடனே என்ன சொல்லுங்க, 3 மாசம் தான் இந்த அரசு இருக்கும், 4 மாசம் தான் இருக்கும். எப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்றாரு, எப்ப வேணா எலெக்ஷன் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பேக் அண்ட் வை இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியாது. இப்போ இதுல செந்தில் பாலாஜி மட்டும் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பலர் இருந்திருப்பாங்க, பலர் எம்எல்ஏக்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இதுவே ஆட்சிக்கு வருவதற்கு தகுதியே இல்லை. மக்கள் அவங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. அப்ப எப்படியாவது பெங்களூர் மூலமா வர முடியுமா, பெங்களூர் மூலமா இந்த ஆட்சியை கலைக்க முடியுமா? அதாவது தோல்வின்றத அவங்களால ஒத்துக்கவே முடியல. அவங்க வந்து இன்னும் மனசுக்குள்ள நான் தான் சிஎம். இல்ல, ஆனா ஃபெலிக்ஸ் சார் திமுக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க எம்எல்ஏ போச் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. நீங்க குறிக்கிறீங்க, அவரு குறிக்கிறது. அதுக்கும் வரேன். ஓகே, அப்ப அவங்களால இன்னும் இந்த தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ள முடியல. ஏதோ எந்த வழியை பயன்படுத்தினாலும் நம்ம வந்து நம்மள்ட்ட பணம் இருக்கு. 35 கோடின்றது அவங்களுக்கு 1 லட்சம் கோடி இருக்குது. அது 35 கோடின்றது நத்திங். Okay, coming back, and they will do anything because they lost their hope, they lost their future, and they proved ரெண்டு பேருமே மகனும் தந்தையும் ஒரு அன்பிட்டான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப வேற வழி என்ன இருக்குது? அதாவது நீங்க வந்து உங்களோட அலிகேஷன் சரி, எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு துரோகி என்று பார்க்கிறார்கள் அதிமுகவினர். அதிலும் முக்கியமாக சீனியர் ஏடிஎம்கே லீடர்ஸ் are looking at எடப்பாடி பழனிசாமி as a traitor because எந்த அடிப்படைக்காக அதிமுக உருவாக்கப்பட்டதோ அதற்கு எதிராக செயல்படுறார். ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்படுறார், எம்ஜிஆருக்கு எதிராக செயல்படுகிறார். பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்றாருங்க. அப்ப எந்த சீனியர் லீடர் வந்து ஒத்தப்பாங்க? இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணும்போது அவ்வளவு கேசஸ் டிஎம்கே கவர்மெண்ட் வர மேலே போட்டுருக்கு. ஏன் கூட he was in prison in Trichy. சரிங்களா? சார், ஆனா இந்த அதிமுக எம்எல்ஏ இப்போ தாவேகா ஜாயின் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஊழல் கேசஸ் இல்லையா? இருக்கு. நான் சொல்றேன். இங்க இப்படி ஒரு ட்ரேட்டர் கிட்ட நான் எதுக்கு இருக்கணும்? அதுக்கு பதிலா நான் இங்க இருந்து வெளில போறேன் அப்படின்ற நம்பர் 2 அவர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினரா எந்த கட்சியில வேணாலும் சேரலாம், தாவேகா வழியும் சேரலாம். ஓகேவா? எங்க இன்னைக்கு நம்ம தாவேகாவுடைய லா மினிஸ்டர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, there is no compromise on the cases against them. ஒரு பேசிக் உறுப்பினரா எங்க வேணாலும் யார் வேணாலும் சேரலாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுது?
Are they given a important portfolio? Are they given a to seek to தெரியலையே contest in the சார். election? இப்போ See, இது அதுதான் ரொம்ப ரொம்ப important. அதுதான் ரொம்ப important. இங்க நடக்கிற துரோகத்தை விட இந்த இங்க இல்ல I'm telling you Akshita, not people see PVK as a hope, as the future. கண்டிப்பா சரிங்களா? அதனாலதான் ஓட் அதே பண்ணாங்க. ஆனா அதே போல அதுக்கப்புறம் சேம் பொலிட்டிஷியன்ஸ் இதே இல்ல, பார்ட்டில இல்ல, ஜாயின் பண்ணாங்கன்னா இல்ல, சேம் இல்ல, திங். இருங்க, இருங்க. அதே மாதிரிதான் politicians they see this as a future. ரைட்டுங்களா? these two party has doomed. They see literally ADMK ஒரு கட்சி இன்னைக்கு இல்லைங்க. They were broken into pieces. டிஎம்கேக்கு சுத்தமா அவங்க எப்போதுமே அலையன்ஸ் பார்ட்னரை நம்பி மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். There is nobody today with them. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? All the enemies will come together. ஆனா அங்க இருக்கிற மனசாட்சி உள்ள பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேற என்ன பண்றது? பணம் எக்கச்சக்கமா இருக்கு. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இல்காட்டன் மணி. அந்த இல்காட்டன் மணியை வச்சு நீங்க என்ன இல்லீகல் ஒர்க் தான் பண்ண முடியும். இது மாதிரி இல்லீகல் பேக் என்ட்ரி தான் நீங்க பண்ண முடியும். அதுதான் இங்க நடக்குது. See, இது வந்து சரி. it's not a small thing, it's a bigger thing. And போக போக இதுல எவ்வளவு நேம்ஸ் ஆர் இன்வால்வ்டு அவங்களுடைய எல்லாமே வெளியே வரும் பாருங்களேன். வெரி 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 இல்ல இப்போதைக்கு என்ன டீடைல்ஸ் இருக்குன்னா இவ்வளோதான். ஏன்னா அக்யூஸ்ட் செந்தில் பாலாஜியோட தம்பியை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ திமுக லிங்க் இருக்கா இல்லையா இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கணும். There were two people. Ramesh was ஆமா arrested. ரமேஷ் தான் மீட் பண்ணாங்க. Nagesh. And there was another person, Nagesh, was arrested. ஆ. And this Nagesh was directly employed in a Karur company என்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ. All these dirty job பண்றதுக்கு 20,000 people were hired. அது பேர் தான் கரூர் கம்பெனி. அந்த கரூர் கம்பெனில ஒர்க் பண்றவங்க போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. என்ன say போலீஸோடைய பிரஸ் ரிலீஸ் சொல்லுது. ஓகே? அப்ப இது 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 வந்து ஜஸ்ட் a beginning தான். இதுக்கு இல்ல அப்புறம் சோ விக்கி சார் இது பாத்தீங்கன்னா இது தாவேக்கோட அலிகேஷன் இல்ல. இது போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்றோம். போலீஸ் ரிப்போர்ட்ல டைரக்டா ஒரு திமுக லிங்க் வந்திருக்கு. ஆமா அப்ப நான் என்ன சொல்றேன்னா விலக்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னாரு தகுதி இழந்துட்டாங்க திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க அப்படின்னு. தாவேகா தலைவர் விஜய் மாதிரி ஒரு கேவலமான அரசியலை யாருமே செஞ்சுக்க முடியாது. என்ன சொன்னாருன்னா கல்லாப்பெட்டி கூட்டணி அறிவாலயம் பக்கம் போனா கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேர் வச்சிருக்கேன். யார போனாலும் அவங்க அடிச்சு வச்சிருக்க ஊழல்ல உள்ள பணத்தை கொடுத்து அவங்க எல்லாரையும் சேர்த்திருக்காங்க. அந்த கூட இருக்கிறதெல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணி. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை தான் இன்னைக்கு கொண்டு போய் கூவத்தூர்ல வச்சு பேசி இது ஃபிஷர்மேன் கவுல வச்சு பேசி நீங்க பேசுறது அமைதியா நீங்க பேசுறது நானே சொல்றேன் நீங்க டீசன்சி கீப் பண்ணுங்க. நானே சொல்றேன் நீங்க டீசன்சி கீப் பண்ணுங்க ஃபெலிக்ஸ். நான் முடிச்சிடுறேன். உங்க டர்ன்ல அமைதியா இருந்தேன். நீங்க கேவலம் நீங்க எல்லாம் நீங்க விஜய் மாதிரி கேவலமான அரசியல் இங்க யாரும் இல்ல. விஜய் மாதிரி யாரும் காரை வந்து வரி ஏய்ப்பு செய்து அதற்கு வரி ஏய்ப்பை இப்பதான் நீங்க லேட்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கோர்ட்ல எல்லாம் யாரும் இங்க ஆஜராகல திமுக. அதனால விஜய் வந்து ஒன்னும் ஊழல் இது நேர்மையான ஆள்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னாரு. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை வச்சுதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 107 தான் உங்களுக்கு மேண்டேட். மக்கள் உங்களுக்கு ஒண்ணு பெருவாரியா கொடுத்து நீங்க தனியா ஆட்சிக்கு அமைக்கல. திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவன் கிடையாது. இன்னைக்கு 5 காங்கிரஸ் உறுப்பினர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவனா தாவேகாரன் ஓட்டு போட்டானா திமுக கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு. அப்ப கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்ன அந்த கரெக்ட் தான். ஆனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா தான் இருந்தாங்கல்ல சார். அப்போ கூட திமுக அதிமுக ட்ரை பண்ணாங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. பட் இதெல்லாம் மித்து. நானே சொல்றேன் விஜய் வந்து ஒரு நடிகையை துணை முதல்வராக்க முயற்சி பண்ணார். நான் சொல்லுவேன் உண்மையாயிடுமா? நான் ஒரு நடிகையை விஜய் வந்து துணை முதல்வராக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கார். நானும் நிர்மல்குமார் மாதிரி அள்ளி எழுதிட்டு போவேன். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. அப்படி பேசப்பட்டதுக்கு நிரூபிக்கப்பட ஆதாரம் வேணும். 2 பேரும் சந்தித்து பேசினார்கள். இந்த ஒரு ஆதாரம், இந்த ஒரு ஃபுட்டேஜ், இந்த ஒரு பேசின ஆடியோ டேப்பு என்ன இருக்கு. ஆனா உங்களுடைய அமைச்சர் பொதுவெளியில ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செஞ்சிருக்கிறார். ஆனா அது வந்து ஃபெலிக்ஸ் 4 நிமிஷம் ஒரு 4 செகண்ட் வீடியோல நீங்க எப்படி கண்டக்ட் பண்ணீங்க? உங்க ஆட்சியில எப்படி போதை மருந்து உள்ள எடுத்துட்டு போனாங்க? அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் யார் என்ன வேணாலும் அலிகேஷன் பண்ணலாம். நிரூபிக்கப்படணும். அதுதான் மேட்டர். இன்னும் முடிச்சிடறேன். தகுதியான ஆட்சியை செய்யறாரா அப்படின்னா கல்லாப்பெட்டி கூட்டணியை வச்சுதான் இன்னைக்கு ஆட்சியை நடத்துறீங்க. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி தான் இன்னைக்கு உங்களோட இருக்கு. அப்ப இங்க தகுதியான ஆட்சியா இங்க மக்கள் புனிதரா விஜய்னா இல்ல. ஆனா அவரும் வந்து இதற்கு முன்னாடி ஊழல்கள் செய்திருக்கிறார். கருப்பு பணம் வாங்கி இருக்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாடுல ஹார்ஸ் ட்ரேடிங் போச்சிங் இந்த மாதிரி ஒரு காசு கொடுத்துட்டு எம்எல்ஏ வாங்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ டிராமா பாக்குறேன். அதனாலதான் எல்லாரும் கேக்குறாங்க ஃபெலிக்ஸ் சார்
தேர்தல் இருக்குமா இல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கா? சரி, நான் அவர்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட டைம் எடுத்தேங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் ஒன் திங். ஆ. ஒன் அலிகேஷன் ஹஸ் பீன் டெல்லிங் ஆன் அஸ் ஆன் அவர் லீடர் ஃபார் அ லாங் டைம். ம். அவர் இந்த வரி ஏய்ப்புன்னு சொல்றாங்க, டாக்ஸ் எவேஷன். அது என்னன்றதை சொல்லுங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் டு நோ என்ன ஃப்ரம் சொல்லணும்? விக்கி சார் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன கேள்வி? வரி ஏய்ப்புன்னு சொன்னீங்களா, அது என்ன எனக்கு டீடைலா சொல்லுங்க. ஆமா, அவரு கார் வாங்குனதுல அதுல வரி ஏய்ப்பு செய்து அந்த காருக்கு பணம் கட்டி இருக்கிறாரு. வழக்கு இருக்கு. நான் வேணா எடுத்து ஃபெலிக்ஸுக்கு இந்த இல்ல இல்ல எவ்வளவு வழக்கு என்ன ஒரு எவ்வளவு கோடி காசு? ரூபாய் 1 கோடி ரூபாய் கட்டி இருக்கிறாரு. ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? இல்ல ஏங்க நிரூபிக்கிறாரு. நான் அந்த நிரூபிக்கிறேன். அந்த அந்த நீ பேச அந்த மாட்டாரு. நீ அது நான் உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க நான் படிச்சு இல்ல, அவர் கட்டியிருக்காரா இல்லையாங்க? இருங்க, ஜட்ஜ்மெண்ட் காப்பி அனுப்புறேன். அதுக்கப்புறம் கட்டியிருக்காரா படிச்சு இல்லையா? கழிச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் விடுங்க. பணம் எதுக்கு கட்டினாரு? வழக்கு எதுக்கு வந்தது? ஜட்ஜ்மெண்ட் காப்பி எப்படி அதுக்கப்புறம் பேசுங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். I want to ஃபெலிக்ஸ், expose நாங்கெல்லாம் you. படிச்சுட்டு தான் இருக்கோம். இல்லங்க, I நான் want to படிச்சுட்டு தான் expose you. இருக்கேன். நீங்க வந்து அப்படி நான் பொய்யா குற்றச்சாட்டு வச்சேன் நீங்க சொல்லுங்க. Yes, you did. அவரு ஊழலே சரி. பண்ணல. சரி சினிமா சரி துறையில இது fake இந்த பண்ண டாபிக் விக்கல. இந்த டாபிக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டாபிக்ல ஃபிலிக்ஸ் சார் இந்த டாபிக் பத்தி. It's a very very fake narrative going for a long time. அதனால தான் சொன்னேன். சரி ரெண்டாவது சரி, நோ ப்ராப்ளம். it is very the DNA of DMK for within a 5 minutesல ஏதாவது ஒரு பெண்ணை ரிலேட் பண்ணிக்கிறது. அதுல பெண்ணை பத்தி அசிங்கமா பேசுறது. இட் இஸ் இந்த அசிங்கமா DNA. யார் பேசுவா? அப்ப தம்பி நீ அமைதியா இரு. நான் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அண்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட முடியாதுண்ணா. நீ தான் வார்த்தைகள் நீங்களும் சரி, விடுறது சரி, என்ன சரி. வார்த்தை? தம்பி, அந்த அமைதியா வார்த்தையை இருங்க, நான் please. ஒரே ஒரு அமைதியா நிமிஷம் இருங்க. நிமிஷம். நான் உங்களுக்கு கூட டைம் அக்ஷிதா, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வார்த்தைகள் ஃபிலிக்ஸ். விட்டீங்களா? அந்த Akshita, வார்த்தை I need to talk. Akshita, சொல்லுங்க it's சொல்லுங்க my ஃபிலிக்ஸ் time, சார் right? சொல்லுங்க. ஆனா ஆமா. தமிழ் எந்த- debate விக்கி சார் ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இதுக்கு நான் அப்புறம். ஒரு பிடெக் ஐடி ஹோல்டர். எனக்கு கம்யூனிகேஷன் பண்ண தெரியும். முதல்ல தமிழ்ல பேசுங்க. இது தமிழ் டிபேட். சார் ஓகே அது என்னோட விருப்பம். நீ எப்படி சொல்ல முடியும்? சார் ஒரே ஒரு தம்பி, நிமிஷம் சார். விக்கி சார் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஃபிலிக்ஸ் சார் பேசுங்க. இப்ப நான் பேசணும், அவர் பேசணும். ஃபிலிக்ஸ் சார் சொல்லுங்க தமிழ்ல அமைதியா பேசுங்க. இருங்க. சார். What is this nonsense? என்ன நான் எதை விரும்புறேன் What is அதுதான் this nonsense? எனக்கு தெரியலையே. What is this nonsense? தமிழ் டிபேட்ல தமிழ்ல பேசுங்கடா. சரி 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 விக்கி சார் எனக்கு தெரியாது. What is this nonsense? எனக்கு தெரியல. ஒரே ஒரு சொல்லுங்க நிமிஷம். தமிழ்ல what is this nonsense? சொல்லுங்க அர்த்தத்தை சொல்லுங்க தமிழ்ல. A nonsense is a nonsense. அதுக்கு மேல என்ன பண்ண Nonsense முடியும்? is a nonsense. Felix is a Yes, nonsense. it is. தம்பி, நான் உன்னை அசிங்கமா பேச வேண்டாம். அண்ணா நான் அசிங்கமா சார், பேசுறேன். debate continue பண்ணலாம். தமிழ்ல கன்வே பண்ணுங்கடா. சார் எங்க இருந்து எங்க போயிருக்கோம் ப்ளீஸ் சார். இந்த தமிழ்ல டாபிக் பத்தி கன்வே பேசலாம். இந்த டாபிக் பத்தி பேசலாம். நீங்க அவரை control பண்ணுங்க மேடம். அவர் தமிழ்ல கொண்டு வராங்க. சரி சரி தமிழ்ல பேசுங்கடா. ஓகே சரி விக்கி சார் எல்லாரும் தமிழ்ல தான் பேசுவாங்க. அவர் பேச சொல்லுங்க. சரி ஒரே ஒரு நீ நிமிஷம். எப்படி Felix என்கிட்ட sir சொல்ல சொல்லுங்க. முடியும்? எனக்கு விரும்புற லாங்குவேஜ்ல தான் நான் பேசுவேன். அண்ணா இது தமிழ் டிபேட் தான், இங்கிலீஷ் டிபேட் அது இருந்துக்க போகுது. உனக்கு என்ன சரி ஓகே பிரச்சனை? சார் ஓகே இந்தியா பிரச்சனை இந்தியா டுடே. சார் இந்த எந்த சேனல்ல எந்த லாங்குவேஜ்ல இது பத்தி வேணாம் சார். ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். யாருமே ஹிந்தில பேசல அவ்வளவுதான். யாரும் ஹிந்தில பேசல அவ்வளவுதான் சார். விக்கி சார் ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரி ஓகே ஓகே சார் தமிழ்ல சரி சரி கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுவோம். சரி ஒரே ஒரு நிமிஷம். புரிஞ்சுக்கணும்ல. ஓகே கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறோம். விக்கி சார் ஒரே ஒரு நிமிஷம். அவங்க இல்ல நீங்க அப்படி first கம்பல் அவங்க பண்ண கூடாதுங்க. இட் இஸ் மை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்படி சரி ஆனா நான் எனக்கு ஃபெலிக்ஸ் சார் எந்த விக்கி சார் practice- சொல்றாங்க இல்ல, இல்ல, அவங்களுக்கு எந்த தமிழ்ல தான் practice- புரியும். அதனால தான் தமிழுக்கு கேக்குறாங்க. அது அவருடைய பிரச்சனை. என்னோட பிரச்சனை அது. என்னோட பிரச்சனை எனக்கு மக்கள் உங்களுடைய பாக்குற மக்கள் தமிழ்நாடு அவசரப்படாத நீ. ஏன் இப்படி அவசரப்படுற? இது இங்கிலீஷ் டிபேட்ல ஹிந்தி பேசுறாங்களா? Actually, this is too much. சரி ஃபெலிக்ஸ் ஓகே, சார் நான் சொல்றேன். உண்மையிலேயே திமுகவினர் ஒரு 5 நிமிடம் பேசினாங்கன்னா ஒண்ணு பெண்களை பத்தி பேசிடணும். இது அவங்களோட டிஎன்ஏல இருக்கு. எந்த நடிகை கூட எங்க பேசினாங்க? அபாண்டமா ஒரு பொருளை நான் தம்பி அமைதியாக நான் பேசுறேன். ஓகே, இவர்கள் கள்ளத்தனமா திமுக பாஜக அதிமுக 3 பேரும் கூட்டணி வைத்தத இவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. திரும்ப சொல்லிட்டாரு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் சொல்லிட்டாரு, சிபிஎம் சொல்லியாச்சு, சிபிஐ சொல்லியாச்சு, எல்லாருமே சொல்லியாச்சு. ஆராசா உட்பட இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை இவங்க கேவலப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா மறுபடியும் பொய்யா சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இப்ப இந்த தலைவர்கள் சொல்றதெல்லாம் பொய்யா? தம்பி சொல்றது மட்டும்தான் உண்மையா? சரிங்க, இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க. இந்த கேவலத்துக்கு தாங்க நீங்க இப்படி போய் நிக்கிறீங்க. புரியுதுங்களா? கல்லாப்பட்டி கூட்டணி ஆமா, கல்லாப்பட்டி கூட்டணி தான். இந்த கல்லாப்பட்டி கூட்டணி இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்க இப்ப எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுத்து வாங்குறீங்களே,
அப்ப எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்திருப்பீங்க? சரி சரி. இப்போ புரியுதுங்களா? இப்போ விக்கி அவர் சார், சொன்னதுக்கு தான் மேடம் நான் பதில் விக்கி சொல்றேன். சார் நீங்க மியூட்ல ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், சொல்லுங்க. சரிங்களா? அவங்க அவங்க அதான் நான் சொல்றேன். அவங்க they become insane. சரியாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களே இல்ல அவங்க. சரி சரி அந்த விக்கி ஆற்றல் போயிருச்சு. அந்த சரி. ஆற்றல் போனதுனால அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஃபெலிக்ஸ் சார், இப்போ விக்கி சாருக்கு என்னென்ன டைம் கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ். முடிச்சிடுறேன். ஏன்னா பிகாஸ் நிறைய முறை நான் வந்து ரொம்ப அமைதியா ஓகே சார், ஓகே ஓகே. ரொம்ப இருக்கு. எல்லாம் முடிச்சிடுறேன். சோ இது வந்து it shows how they became unfit. மக்களோட mandate எங்களுக்கு இருக்குங்க. We are the single largest party. We have all the rights, constitutionally guaranteed right to form the government. Post poll election இருக்கு, pre poll election இருக்கு. Post poll அந்தந்த independent party have their own right to join with anybody. ஓகே. இது எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கிறதுக்கு I am really sorry. And இது ரொம்ப இல்ல அது அந்த கூட்டணி பத்தி, அந்த மீட்டிங் பத்தி, அந்த கூட்டணி பத்தி மீட்டிங் பத்தி பேசலாம் இன்னொரு 2 நிமிஷம்ல. விக்கி சார் உங்க ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அது கூட்டணி பத்தி தான். நான் சொல்லுங்க என்ன சார். சொல்றேன்னா மேடம், கன்விக்ட் அவரு ஒரு குற்றச்சாட்டை ஒரு கூட்டணி மேல வைக்கிறாரு. அந்த கூட்டணியில இருக்கிறவங்க காசு வாங்கிட்டு தான் திமுக கூட கூட்டணியில இருக்காங்க. சரி, காசு வாங்கிட்டு கூட்டணியில இருந்தவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? அதுதான். இன்னொன்னு, நாங்க வந்து தோத்துட்டோம், நாங்க சொல்லிட்டோம் தோத்துட்டோம், எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் சொல்லிட்டோம். திருமாவளவன் சொல்லிட்டாரு, காதர் மொய்தீன் சொல்லிட்டாரு. எல்லாரும் என்னிடம் அழைத்து ஸ்டாலின் அவர்கள் பேசினார்னு எந்த இடத்துலயும் யாரும் பதிவு பண்ணல. நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப இத வந்து நம்ம வந்து இந்த குற்றச்சாட்டை ஒருபோதும் நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். ஒரு நடிகை நாளைக்கு துணை முதல்வரா ஆக்க போறாரு விஜய் பேசிட்டு இருக்காருன்னு நான் ஒரு பொய்யான செய்தியை சொல்லலாம். அப்ப அது எங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் இருக்கு. அப்ப உண்மைன்னா நிரூபிக்கப்படணும். இன்னைக்கு காவல்துறை விஜய் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காவல்துறை என்ன வேணாலும் சொல்லும். அந்த காவல்துறை நிரூபிச்சு வழக்காடு மன்றத்தில் நிரூபிச்சா மட்டும்தான் அது உண்மையாகும். இப்ப செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கு, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு என்ன வேணாலும் நீங்க யூகங்களை கொண்டு வரலாம். ஆனா நிரூபிக்கப்பட்டதா? ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் தாவாக்கால சேர்ந்துட்டாங்க. இப்ப பெலிக்ஸ் சொல்றாரு, நான் எழுதி சொல்றேன், சொடுக்கு போட்டு சொல்றேன், பெலிக்ஸுக்கு இது சவால். சேர்ந்து இருக்கிற பெரிய கருப்பா, அது கடம்பூர் ராஜா இருக்கட்டும், MC சம்பத்தா இருக்கட்டும், இப்ப வர இருக்கிற 2 விஜயபாஸ்கரா இருக்கட்டும், அத்தனை பேரும் ஊழல் குற்றவாளி. இப்ப சொல்றாருல, அவங்க அடிப்படை உறுப்பினர் தான் இருப்பாங்கன்னு. இன்னும் 6 மாசம் எழுதி வச்சுங்க, தாவேக்கால அவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர். நடந்ததுன்னா பெலிக்ஸ் இதோட வாயை முடிக்கணும், பேசக்கூடாது. அப்படி நடக்கலைன்னா நான் வாயை முடிக்கிறேன். ஓபன் சேலஞ்ச். சரி, 6 monthsல பார்க்கலாம். 6 monthsல பார்க்கலாம். விக்கி சார், ஃபெலிக்ஸ் சார், ஒரு நிமிஷம். விக்கி சார், ஃபெலிக்ஸ் சார் கூட்டணி பத்தி பேசணும். ஸோ அதனால எங்களோட இருங்க, நெக்ஸ்ட் டாபிக்கு கூட போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டோரி தமிழ்நாடோட புது பொலிட்டிக்கல் அலையன்ஸ் பத்தி. ஆமா, தவிகோட அலையன்ஸ் இப்போ ஒஃபிஷியலாக ஃபைனலைஸ் ஆகிருக்கு. முன்னாடி சில கட்சிகள் வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் அதே கட்சிகள் ஃபார்முலா தவிகா லெட் அலையன்ஸு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் காங்கிரஸ் இருந்தாங்க, MDMK, VCK, IUML எல்லாரோட லீடர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த கட்சிகள் எல்லா பார்ட்டிஸ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி திமுக அலையன்ஸில் இருந்தாங்க. இப்போது 2026 எலெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தவிகாவோட அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபார்முலா ஒரு அலையன்ஸில் வந்துடுறாங்க. ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் தான் இருக்குது திமுகக்கு. CPIM அவங்களோட இருக்காங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா திமுக அலையன்ஸில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் அவங்க அட்டெண்ட் பண்ணல. பிரமோத் மாதவோட ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் பாருங்க. தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை அமைச்சிட்டார். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? ஒரு கூட்டணியை அமைப்பது. இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் அவங்க வச்சிருக்காங்க 4 மணிக்கு ஃபிஷர்மென்ஸ் கோ அப்படின்ற ஒரு இடத்துல. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி, அந்த மீட்டிங்க்கு பேர் என்னன்னா நேச கட்சிகளுடைய ஒரு மீட்டிங் தான் சொல்கிறாங்க. பட் வெரி கிளியராக அவங்க வந்து எந்தெந்த கட்சி இவங்க கூட இப்போது ஆட்சியில் இருக்குதோ இல்லைனா இவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லா கட்சிக்கும் ஒரு இன்வைட் கொடுத்தாங்க. காங்கிரஸ் கொடுத்தாங்க, மாணிக்கம் தகோருக்கு கொடுத்தாங்க, MDMK வைகோவை வந்து கூப்பிட்ருக்காங்க, IUML கூப்பிட்ருக்காங்க, VCKவை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட்டணி அமைச்சிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைப்பாங்க, ஆனால் ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க. தாவேக்கா என்ன பண்ணியிருக்குன்னா தனியாக நின்று ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணுன்றதுக்காக சில கட்சிகளை அவங்க வந்து இணைச்சிக்கிட்டாங்க. அது எல்லாமே வந்து திமுகவோட இந்த கட்சி காங்கிரஸ், IUML, VCK, CPI மற்றும் CPIM
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சில கட்சிகள் வந்து டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு சொன்ன பிறகு இப்போ அவங்க வந்து நேச கட்சியோட ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்கோன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக என்ன தெரியுதுன்னா இது வந்து தாவேகாவுடைய அடுத்த ஸ்டெப், அதாவது ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இப்போ இதை பார்க்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் வந்துட்டு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துட்டு அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து இது ஒரு மதசார்பற்ற சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு கண்டிப்பான ஒரு முன்னேற்பாடாக இருக்கும், இதோடைய வெளிப்பாடுகள் 2029 தேர்தல் வரைக்கும் தெரியுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எம்டிஎம்கேவும் இதை வந்து வரவேற்றிருக்கிறாங்க, ஐயுஎம்எல் விசிகேவும் வரவேற்றிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற சிபிஐ மற்றும் சிபிஐஎம் அவங்களோட முடிவு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க இன்னும் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு முதல்ல சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் விஜயையும் சிபிஐ மற்றும் சிபிஐஎம் பார்த்துருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில தலைவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அவர் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு நடந்திருக்கிற முதல் சந்திப்பு இது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கோரிக்கைகள், பிரச்சனைகள் சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் வந்து ஆட்சியில் அங்கம் பெறவில்லை, தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இங்கே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேறு எந்த அந்த சூழலை கெடுகிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இங்கே முதல்வர் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் எதிர்கட்சியான திமுக ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க ஒரு அலையன்ஸ்னு ஒன்று தமிழகத்தில் உண்டாக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தாவேகாவோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாயிடும். அடுத்து இவங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் 2029 தேர்தலை நோக்கி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எம்பி எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் 2026 தாவேகா கொண்டு வந்த அந்த மேஜிக்கை திருப்பி 21 அவங்களால செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி. இருந்த போதும் அதுக்கு முதல் ஸ்டெப்பாக இப்போது ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்றதான் பெரும் பேச்சாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. விக்கி சார், காங்கிரஸ் ஃபஸ்ட்டு, இப்போ விசிகே, ஐயுஎம்எல், எம்டிஎம்கே எல்லாரும் தாவேக்காவோட போயிருக்காங்க. உங்களோட யாருமே இல்லையே இப்போ? லெஃப்ட் மட்டும் தான். இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. இப்ப இவர்கள் போயிருக்காங்க, இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்னைக்கு வந்து அங்க அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் உங்க ஃபுல் கூட்டணியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார். இல்ல, இப்ப நீங்க எங்களோட கூட்டணி கட்சிகள் இந்த 4 கட்சிகள் போனதுனால, இல்ல இனி வரும் கட்சிகள் போறதுனால கூட்டணி கொலாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெற்றி என்ற ஒரு இடம் வரும்போது அந்த வெற்றியில வாய்ப்பு கிடைக்கும் போது போகதான் செய்வாங்க. அது ஒரு கட்சியோட தனிப்பட்ட முடிவு, அதை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே என்ன சொன்னோம் எங்க தலைவர் இடத்துல அப்படின்னா, காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா காங்கிரஸ் துரோகம் பல நேரங்கள்ல பண்ணிட்டு இருந்தது. தேர்தலுக்கு முன்னதாக நாங்க பாண்டிச்சேரியில போட்டியிட்ட 5 இடங்கள்ல இந்த திமுக போட்டியிட்ட இடங்கள்ல போட்டிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு பண்ணாங்க. இந்த மாதிரியான கேவலமான அரசியலை தமிழ்நாட்டுல இதற்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை. இந்தியாவிலே இந்த வேலையை பீகார்ல பண்ண காங்கிரஸ் அடுத்து தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில பண்ணுச்சு. அப்ப இந்த மாதிரியான காங்கிரஸை கூட வச்சுக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனா தலைவர் அவர்கள் வச்சீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆள. நீங்க ஃபுல்லா அலையன்ஸோடயா ஃபைட் பண்ணீங்கல்ல, அப்போ ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல. அது துரோகம் தானே மேடம்? அவங்க தான் விட்டுட்டு போயிருக்காங்க. சீட்டுகளை பிரிச்சு கொடுத்துட்டோம். ஆனா திமுக போட்டியிடுற இடங்கள்ல போட்டியிடுறது தவறான விஷயம். இப்ப தமிழ்நாட்டுல 28 இடங்கள் நாங்க கொடுத்தோம். அந்த 28 இடங்கள்ல திமுக போட்டிட்டு இருந்தா என்ன இருக்கும்? அப்ப அது தவறு. அப்ப அந்த மாதிரியான துரோகங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப தலைவர் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் அவங்க போனா போட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இனி வரும் காலத்துல காங்கிரஸோட கூட்டணி இல்ல. அதை வந்து தலைவர் வந்து தொண்டர்களோட உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்ற கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவங்க கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது ஆளும் கட்சிக்கு தரப்பா ஆதரவா இருக்கிறது அவங்களுக்கு சில பயன்களை எழுப்படுத்தி கொடுக்கலாம். அதனால அவங்க போறாங்க. அதை நாம தடுக்கவே முடியாது. ஆனா திமுக கூட்டணியில எந்த கட்சிகளும் இல்லைன்னே சொல்ல முடியாது.
இன்னைக்கு தேமுதிக எங்களோட தான் இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் எங்களோட தான் இருக்காரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுல் அன்சாரி எங்களோட தான் இருக்காரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கொங்கு மக்கள் தேசிய கழகம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களோட தான் இருக்காங்க. அதனால இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் முக்குளத்தூர் புலிப்படை போன்ற பல கட்சிகள் எங்களோட இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டதா அர்த்தம் இல்லை, இவர்கள் போயிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நாளடைவில் வேறு இருக்கிறவர்களும் போனார்கள்னா நிச்சயமாக திமுக வழியடைப்பு வைக்கும். என்னைக்குமே யாரையும் நிர்பந்திக்கிறது இல்லை, யாரையும் மிரட்டுறது போறது இல்லை. போறவங்க போகட்டும். ஆனா திமுக காரங்களுடைய எண்ணம் என்னங்கிறத கடந்த ஒரு கல்யாண நிகழ்வுல கூட அண்ணா ஆராசா சொல்லிட்டாரு, தலைவரே நீங்க அறிவிங்க, திமுக தனித்துதான் அப்படின்றத நீங்க அறிவிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். விரைவில் அது குறித்து பரிசீலிக்கிறேன் அப்படின்னு தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அதனால இதை நாங்க அப்படிதான் பாக்குறோம். வாய்ப்புகளை தேடி போகதான் செய்வாங்க, அது இயல்புதான். ஆனா ஃபெலிக்ஸ் சார், திமுக கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்ட்டிஸ் எல்லாம் ஏன் இந்த சைடு போயிருக்காங்கன்னா, நீங்க அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ பர்த் ப்ராமிஸ் பண்றீங்க. வைகோ சார் கூட அவங்க சொல்லியிருக்காங்க 2 திமுக எம்எல்ஏஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த சைடு எடுத்துட்டு வருவோன்னு. இல்ல இது இவங்க திமுகவோட அலையன்ஸ் பார்ட்னர் இந்த முடிவெடுத்ததுக்கு காரணமே டிஎம்கே தான். ஒரு பண்ணையாரத்தனம், ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் சுத்தமா மதிக்கிறது இல்லை. அலையன்ஸ் பார்ட்னர் எல்லாம் லைக் டெனன்ட் மாதிரி யூஸ் பண்றது, ஒரு பார்ட்னர்ன்ற மாதிரி ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லை, அதாவது உரிய அங்கீகாரம் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, இப்போ இவங்களோட ஆட்டிடியூட் மூலமா இவங்க இப்போ வைகோ வேதாம்பட்டு தான் போறாரு. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் இல்லாதையே ஜெயிக்க முடியாது. மற்ற கட்சிகளோட காங்கிரஸ் இல்லாட்டி கூட டிஎம்கே எல்லாம் ஜெயிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த இது முன்பே ரொம்ப சரியாக கணித்த யாரு கணித்தா அப்படின்னா, இந்த விசிகேவுடைய சீஃப் திருமாவளவன் அவர்கள் தான் கணிச்சாரு. என்ன சொன்னாருன்னா, இங்க தமிழ்நாட்டுல டைனாமிக்ஸ் மாறுது, பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் மாறுது அப்படின்றத முன்பே சொன்னாரு. அப்ப இந்த டைனாமிக்ஸ் மாறுதுன்னா இது யார் இப்ப சென்டர் பாயிண்டா இருக்க போறாரு? இட் இஸ் நாட் டிஎம்கே எனிமோர். இட் இஸ் டிவிகே இஸ் கோயிங் டு பி சென்டர் பாயிண்ட். இல்ல ஆனா சார் 2 மாசம் முன்னாடி தோல் திருமாவளவன் தான் சொன்னாங்க, நாம திமுக கன்சல்ட் பண்ணிட்டு வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்கணும். இல்ல அதுக்கு முன்பு நான் எலெக்ஷனுக்கு முன்பே சொன்னேன். பிஃபோர் எலெக்ஷன் டிஎம்கே திருமாவளவன் சார் the political dynamics in Tamil Nadu are changing. அதனால தான் நான் பார்லிமெண்ட்ல இருந்து நான் ஸ்டேட் பாலிடிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, we are democratic. நாங்க ஒருத்தருடைய உழைப்பை மட்டுமே சுரண்டிக்கிட்டு நாங்க மட்டுமே அந்த பவரை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது. we want to distribute the power to everyone. இப்போ இங்கே ஒரு மெக்னானிமிட்டி மட்டும் இல்லாம it is a democratic duty. அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா அதனால என்னன்னா இங்க சென்டர் பாயிண்ட் தான் இருக்க போறோம். ஸோ இப்போ இனிமே what option they have? They have no other option than going with EPS, not ADMK. எப்படி ஓபிஎஸ் தங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இபிஎஸ் சேர்த்து வச்சுக்கலாம், பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கலாம். இது 3 தான். இப்ப சிபிஐ சிபிஎம் இன்னைக்கு போயிட்டு கூட முதல்வரை சந்திச்சிருக்காங்க. we are not coming into the ministerial work, but in this 5 years we will support you. ரெண்டாவது சிபிஐ சிபிஎம் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், it's a national party. They have to take a decision of having so many meetings. Individual மாதிரி எடுக்க முடியாது, வைகோ மாதிரி டக்குனு அவங்களால முடிவெடுக்க முடியாது. They will also down the line they will come to this alliance because we are giving a corrupt free government. People are happy. நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால நேத்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு நினைக்கிறேன். நீங்க சென்னை கார்பரேஷனுடைய கான்ட்ராக்ட் ரேட் பாருங்க, 25% 30% வரையும் போன வாட்டி கான்ட்ராக்டை விட கம்மியாகுது. டெண்டர் கான்ட்ராக்ட் கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது? எக்ஸாக்டா 25% to 30% கம்மியாகுது எல்லா கான்ட்ராக்ட்லயும். ஏன்னா that was the amount was looted from by the last government as in the name of party fund பேர்ல அதான் லூட் பண்ணாங்க. ஆனா சரி ப்ராமிசஸ் ஓகே ஃபெலிக்ஸ் சார், ப்ராமிசஸ் ஓகே. விக்கி சார், அல்டிமேட்டா ஏன் இவ்வளோ கட்சிகள் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பத்தி பேசணும்னா பவர் ஷேரிங் கொடுக்கல, அதனால தான் அவங்க போயிட்டாங்க. அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு திமுக அந்த ஃபெலிக்ஸ் சார் சொன்னாங்கல்ல பிக் பிரதர் ஆட்டிடியூட். இல்ல நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைச்சிருக்கு, காங்கிரஸும் ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இங்க ஆட்சி அதிகாரத்துல எப்பயுமே கொடுத்தது. இப்ப இவர் கொடுக்கிறார். ஏன்னா இங்க மைனாரிட்டியான ஒரு ஆட்சி 107 சீட்ஸ் எடுத்து 95 சீட்டு தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார். அப்பயும் கூட்டணி கட்சி தான்.
ஆட்சி நடந்தது. ஆனா சீட்டு அப்போ அமைச்சர் கொடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தால்தான் இவர்கள் எல்லாம் வருவார்கள்ன்ற நிர்பந்தத்துல தான் இவங்க எல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் என்னன்னா திருமாவளவன் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எங்க அமைச்சரவையில நீங்க பங்கெடுக்கலன்னா நீங்க எல்லாம் போயிடுவீங்களோன்னு எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு. அதுக்காவது நீங்க அமைச்சரை வாங்கணும்னு சொன்னாங்க. யாரு? திருமாவளவன் சொல்றாரு. அதே போல பேட்டியில சொல்றாரு, பீப்புள் வந்து மேண்டேட் 107 தான் கொடுத்திருக்காங்க. தாவேக்கு ஆட்சி அமைக்க மேண்டேட் கொடுக்கலன்னு திருமாவளவன் தான் பதிவு பண்றாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான். மேடம் ஆக்சுவலா மேடம் முதல்ல புரிஞ்சுங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் எடுத்தாலும் பீப்புள் மேண்டேட்ங்கிறது 118. அதுதான் இங்க நீங்க பீப்புள் மேண்டேட் நான் சொல்லல. ஃபெலிக்ஸ் சிரிக்கலாம், சொன்னது திருமாவளவன், அங்க போய் சிரிக்கணும். அதனால அவர் தான் சொல்றாரு, பத்திரிகையாளர் ஊடகத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து சொல்றாரு, நாங்கள் கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக சொன்னாங்கிறாரு. இன்னொன்னு ஃபெலிக்ஸ் சொல்றாரு, பாஜகவோட திமுக கூட்டணி வைக்க போகுது, அதிமுக கூட்டணி வைக்க போகுது. இந்த இப்ப சிபிஎஸ்இல ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்கு. ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாய் மூடி இருக்காரு, பதில் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, கவர்மெண்ட் கிளியரா சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் உங்க ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசே அனுமதிக்கல. நான் இன்னொன்னு சொல்றேன், விபிஜி ராம்ஜி காங்கிரஸ் கூட்டணியில இருக்க மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாத்தி அந்த திட்டத்துல மாநில அரசு 40% கொடுக்கணும்னு சொல்லி திட்டத்தை மாத்தி இன்னைக்கு இந்தியில இருந்து அமல்படுத்திருக்கீங்க. இந்தியில இருந்து தமிழ்நாட்டுல அமலா இருக்கு. இந்த திட்டத்தை திமுக எதிர்த்தது. திமுக கூட்டணியில இருந்த திருமாவளவன் எதிர்த்தார், கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தது. ஏன் காங்கிரஸ் மகாத்மா காந்தி பேரை மாத்திட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஏன் வாய் மூடி இருக்காங்க? மகாத்மா காந்தி பேரு போனாலும் பரவாயில்ல, அமைச்சரவையில பங்கு வேணும். ராகுல் காந்தியோட எண்ணம் கேவலமான எண்ணம். அதனாலதான் அவரால் இன்னைக்கு பிரதமர் ஆகல. 2 தடவை 40 இடங்கள் 39 இடங்களை பெற்றுக் கொடுத்தா. அப்பவே ராகுல் காந்தியால எம்பி பிரதமர் ஆக முடியல. ஸ்டாலின் தான் என்டோர்ஸ் பண்ணாங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு. அதுதான் சொல்றேன். அப்பவே நேத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. சரி ஃபெலிக்ஸ் சார் உங்க ரெஸ்பான்ஸ். டைம் இல்ல சார், டைம் இல்ல. ஃபெலிக்ஸ் சார் குயிக்கா உங்க ரெஸ்பான்ஸ். அவங்களால ஆக முடியல. அதான் காங்கிரஸோட யோகிதை. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஊழலை ஒழிச்சிட்டோம், பாஜகவோட மறைமுக கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் யாருங்கறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிபிஜி ராம்ஜிக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி ஃபெலிக்ஸ் சார் உங்க ரெஸ்பான்ஸ். டைம் இல்ல விக்கி சார், ஒரே ஒரு நிமிஷம். ஃபெலிக்ஸ் சார் உங்க ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்பு நேற்று புதிய தலைமுறைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னார். ஸ்டாலினே என்கிட்ட சொன்னாருங்க, நம்ம இந்த அதிமுகவை எடப்பாடிய முதல்வருக்கு நம்மளுடைய சப்போர்ட்டோட நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி அவங்க அலையன்ஸ் வேற எந்த வழியுமே இல்லை. பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சா மட்டும்தான் அவங்களால வந்து எதிர்காலத்தை ஓட்ட முடியும். ரெண்டாவது திமுகவை பொறுத்தவரையும் இந்த கோர் இஷ்யூன்றது பேரு பாட்டு மக்களோட பிரச்சனை பார்க்கணும். பாட்டு போடுங்க, தமிழ் தாய் முக்கியம் தான். பட் பாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பேருக்கு தான் முக்கியம். பேருக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் என்ன, அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெஃபினட்டா சரி மேடம், ஒன் திங் ஐ கேன் டெல் யூ அண்ட் எண்ட் திஸ் ஷோ. The future, இந்த திமுகவுக்கு எதிர்காலம் என்பது இல்லை. 26 இவ்வளவு கட்சிகளை கூட்டணி வச்சு 26% தான் அவங்களால அதிகபட்சமா வாங்க முடியுது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 35% டிவிகே வாங்கிறது. இமேஜின் if the what will happen with all these alliance. Where is the future for them? விக்கி சார் ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. 10 செகண்ட்ஸ். அவங்க எல்லாம் திமுக அழிஞ்சிரும், ஒழிச்சிருவாங்க. ஒழிச்சவங்க எல்லாம் மாலை போட்டு மரியாதை பண்ணி அமைச்சு வச்ச இயக்கம் 75 ஆண்டுகள கட்சி. அதனால இப்ப அவருக்கு எதிர்காலமே இல்லைங்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் தான் அக்ஷிதா மேடம், 22 நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இந்த கட்சிகள், எங்க கூட்டணி கட்சிகள் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னாரு. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி எந்த கல்லாப்பெட்டி வாங்கிட்டு போச்சுன்னு தெரியல. நாங்க அன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிச்ச போது பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்ல, 22 எம்எல்ஏ எம்பிக்கள் எங்கள்கிட்ட இருந்தது. நாங்க ஆதரவு கொடுத்திருந்தா பாஜகவுக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஆந்திராவும் பீகாரும் ஆதரவுல தான் இந்த ஒன்றிய அரசு இருக்கு. நாங்க அன்னைக்கு முதுகுல குத்தணும் காங்கிரஸ, இந்த மக்கள் ஏதாவது பண்ணிட்டு போட்டும் நினைச்சு பாஜகவோட போயிருந்தோம்னா இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் என்ன ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சரி ஃபெலிக்ஸ் சார் 10 செகண்ட்ஸ் சார். 10 செகண்ட்ஸ் சார், டைம் இல்ல சார். 22 எம்பிக்களையும் மக்களோட இல்ல நான் பேசுறேன், அவர் பேசிட்டேங்க. 10 செகண்ட் ஃபெலிக்ஸ் சார் சொல்லுங்க. ஓகே சரி, ஒன்றிய அரசுலயும் சேர்ந்து ஊழல் பண்ணும். எப்படி 4G 2G அடிச்சமோ, எப்படி நெடுஞ்சாலை நீங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இவெல்லாம் காங்கிரஸ் கூட இருந்தீங்க. சார் டைம் இல்ல. சரி டைம் இல்ல. விக்கி சார், ஃபெலிக்ஸ் சார்
காங்கிரஸ் கூட இருந்ததுக்கான ரீசன் டு லூட் தி ஸ்டேட், லூட் தி சரி கண்ட்ரி. சரி சரி சார், தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்ததுக்கு நன்றி ஃபீலிக்ஸ் சார், விக்கி சார். நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு பக்கம் தாவேகாக்கு புது கூட்டணி சப்போர்ட் கிடைச்சிருக்கு, இன்னொரு பக்கம் டிபேட்டில் கூட பார்த்தோம் அதிமுகவில் இருந்த சில லீடர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாக்கு மாறிட்டு இருக்காங்க. சி விஜயபாஸ்கர் ஒஃபிஷியலாக தாவேகா ஜாயின் பண்ணியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து ரிசைன் பண்ணதுனால அவர் இப்போ பை எலெக்ஷனில் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கரூரோட எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கரும் லாஸ்ட் வீக் ரிசைன் பண்ணியிருக்கிறார். அவரும் சீக்கிரமாக தாவேகாவில் ஜாயின் பண்ணுவாருன்னு ரிப்போர்ட் சொல்கிறது. இதனால தாவேகாவோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, அசம்பிளி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை. ரிசைன் பண்ணின சீட்ஸ்க்கு பை எலெக்ஷன் நடந்தது தான் புது எம்எல்ஏஸ் வருவாங்க. அதே நேரத்தில் அதிமுகவில் ஒரு பெரிய கிரைசிஸ் கூட இருக்குது. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவங்க வெரி கிளியர்லி சொல்லியிருக்காங்க, ஏதோ போஸ்ட் எனக்கு வேணாம், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு. ஏன்? ஒரு வைரல் வீடியோவில் அவர் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, எங்கள் சப்போர்ட்டர்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு எங்களுக்கு மட்டும் பதவி கொடுத்தா அது ஓகே இல்லைன்னு. ஒரு பரவரும் நீங்க தான் பண்ணி விட்டுருக்கீங்க. இல்ல ஏன் அதிமுக நீங்களே வந்து திமுக நீங்களே சொல்றீங்களா? வந்து மீடியாவே வந்து அதிமுகல நாங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போடுறீங்களா? காலத்துல நீங்களே பிளாஸ்டிக் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் பல திருப்புமுனைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் தாவேகா கூட்டணிக்கான அடித்தளத்தை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான திமுக அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க பல முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தமிழகத்தில் இரட்டை இலை சிம்பிள் இருக்க வரைக்கும் அந்த கட்சியை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக இப்போ வேற மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்குது. முதல்ல அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணாங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிக்னேஷன். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்பீக்கர்கிட்ட போயிட்டு மீட் பண்ணி ரிசைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஆதவ அர்ஜுனா அமைச்சருடைய அறைக்கு போய் உடனே தாவேகால இணைஞ்சாங்க. இதுக்கப்புறம் அதிமுகவில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாச்சு. அதில் சி விஜயபாஸ்கர்ன்ற ஒரு மூத்த தலைவர் அங்கேருந்து வெளியே வந்தார். அவர் எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணார். அதுக்கடுத்து இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர்னு சொல்லி கரூரில் முக்கியமான ஒரு தலைவர், முன்னாள் அமைச்சர், அவரும் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. பேச்சு என்னன்னா, கூடிய விரைவில், அதாவது 24 மணி நேரத்தில் கூட அவங்க தாவேகால இணையர்களான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் எஸ்பி வேலுமணின்னு சொல்கிற முக்கியமான ஒரு தலைவர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதிமுகக்குள்ளே இருக்கிற குளறுபடிகள், அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பதவியை நான் எப்படி ஏற்றுப்பேன், என் கூட இருக்கிற என்னை நம்பி வந்த பல பேருக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படலான்னு சொல்லிட்டு CV சண்முகம் பேரை சொல்லியிருக்காங்க, தங்கமணி பேரை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பல தலைவர்கள் பேரை வந்து அவர் சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. நான் பதவி வேணாம்னு சொல்றேன், என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான், 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல, நான் மட்டும் துணை பொதுச் பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவங்கள கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம், அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து பின்னாடி இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுகவில் எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக பிரச்சனை உண்டாகுதா, இன்னொருத்தர் தலைவராக வர்றதுக்காக எதிர்பார்க்குறாங்களா? ஏன்னா முக்கியமான தலைவர்களான எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அங்கேருந்து விலகிட்டாங்க, எம்எல்ஏ போஸ்ட்டை வந்துட்டு ரிசைனும் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் இன்னும் பல தலைவர்கள் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக CV சண்முகம் இன்னும் எதுலேயுமே பங்கேற்காமல் இருக்கார். போன வாட்டி நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வெளிநடப்பு அதிமுக செய்யும்போது கூட அதில் எஸ்பி வேலுமணி வந்து பங்கேற்கலை. அவர் இன்னும் வந்து பயங்கர கராராக தான் பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக அதிமுகக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும்னு பேசிகிட்டு இருக்காரு. வெளியே வந்த விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, எம்ஆர் விஜயபாஸ்கராக இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து சில கருத்துக்களை வைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்குன்னு சொன்னாங்க, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதிமுக வந்து இப்போ ஒருத்தரோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு, சுயநலவாதிகளோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு, அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும், இப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகளை வைக்கிறாங்க. இதை வந்து அதிமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரியான பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாரு? ஏன்னா 47 இருந்த அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்து இப்போது சட்டசபையில் 41 மாறி இருக்கு. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா ஸ்டோரி.
லாஸ்ட்டாக மேகேதாட்டு விவகாரத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் புதிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. பிஎம்கே தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு காவேரி விவகாரத்தை முன்வைச்சு ஒரு போராட்டை தொடங்கிறார். மேகேதாட்டு இந்த 4 டேஸில் அவர் ஒரு பத யாத்திரா மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிறார். அவரோட முக்கியமான டிமாண்ட்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு விவசாயிகளுக்கோட தண்ணீர் உரிமையை கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு, பாதுகாக்கணும். இது பாருங்கள் பிரமோதோட ரிப்போர்ட். தமிழக விவசாயிகள் ஒரு மிகப்பெரும் பிரச்சனையை இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஜூன் 12ஆம் தேதி அவங்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து அவங்க குறுவை சாகுபடிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 6 லட்சம் ஹெக்டேர் குறுவை சாகுபடிக்கு அந்த தண்ணி நம்பி அவங்க இருக்கிறாங்க. இந்த சாகுபடின்றது கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் போகும். ஆனால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படலை. இதுக்கு இடையில் கர்நாடக அரசு கண்டிப்பாக மேகதாதுல நாங்கள் வந்து அணை கட்டி தீர்வோன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்காங்க. முதலமைச்சர் டிகே சிவகுமார் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இது ஒரு பெரும் பிரச்சனையாகவே எடுத்து முன்வைத்துட்டு அதில் ஒரு 4 நாள் நடைப்பயணத்தை வரை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தனியாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 விவசாய சங்கங்களை சேர்த்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா மொத்தமாக காவிரியை நம்பிட்டு இருக்கிற 28 அந்த மாவட்டங்கள் இதில் தண்ணியே வராமல் பெரும் சேதம் அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதில் அவர் திரும்பவும் வந்து ஒரு கேள்வியை ராகுல் காந்தியை நோக்கி வச்சிருக்கார். அது வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கேள்வி என்னென்னா, ஒரு பக்கம் ராகுல் காந்தி அந்தமான் நிக்கோபாரில் இதை வந்து கட்டணம் இது பண்ணும்போது அதை கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இங்கே மேகதாத்துல வந்து இந்த மாதிரி அவங்க காங்கிரஸ் தான் கட்டணும்னு சொல்லுது. அப்படி கட்டிட்டாங்கன்னா 12,500 ஏக்கர் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த வன இடம் வந்து அழிஞ்சு போயிடும். இதை பற்றி ஏன் அவர் வாய் திறக்கலை அப்படின்ற மாதிரி அவர் கேள்வியை மட்டும் வச்சுருந்தாரு. அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிலும் கொடுத்துருந்தார். ஆனால் இப்போது இது இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்க விவசாயிகள் சங்கத்தோடு சேர்ந்து ஒரு 4 நாள் நடைபயணமே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட எண்ட் ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேகதாதுல எதையுமே கட்டக்கூடாது, அந்த குறுகிய இடமான அந்த கார்ஜின்னு சொல்கிற அந்த இடத்துல கட்டிட்டாங்கன்னா 28 மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டில் தண்ணி வராமல் போயிடும், குறுவை சாகுபடின்றது செய்ய முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. திடீரென்று ஒரு மேகதாது அணையை முதல் மடை மாநிலம் கர்நாடகாவிலே நாங்கள் கட்டுவோம் என்று துடித்து கொண்டிருக்கின்றது கர்நாடக அரசு. குறிப்பாக டிகே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு வேகமாக அந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே அந்த திட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் வரும். ஜூலை 1ஆம் தேதி இப்போ அவ்வளோ தண்ணி, கரையில் தண்ணி போயிட்டு இருக்கோம். உள்ள நம்ம நிற்க முடியாது. நம்ம காவேரி ஆற்றுல நடுவில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ வர தண்ணி எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிற கழிவு நீர் தான் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, இதுக்கு மேல மேகதாது அணை கட்டினாங்கன்னா இந்த கழிவு நீர் குடிக்கிறது தண்ணி கூட வராது. பெங்களூர் குடிநீருக்கு வந்து தேவைப்படுது 10 TMC தான். அதில் காவேரி உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பில் 2018 பெங்களூர் குடிநீருக்கு வந்து 4.75 TMC ஒதுக்கீடு செய்யணும்னு ஏற்கனவே அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தேவை வெறும் 5 TMC தான் தேவை. 5 TMCக்காக நீங்கள் எதுக்கு 70 TMC அணை கட்டுறீங்க? ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.